பரிசுத்த ஆவி பெருவிழா என்று சொன்னால் அக்கினி மயம், அக்கினி மயம், அக்கினி நாவுகள் எங்களுடைய மனதிலே இயல்பாகவே வரும். எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எழுந்து நின்று அக்கினி மயமே, பரிசுத்த ஆவியே, எரிதணலாய் எழுந்திடுவீர் என்ற பாடலில் ஜபிப்போம். மயமே, பரிசுத்த ஆவியே, எரிதணலாய் எழுந்திடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். அக்கினி மயமே, பரிசுத்த ஆவியே, எரிதணலாய் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். அணைப்பவரே, ஆறுதல் தருபவரே, அணைப்பவரே, ஆறுதல் தருபவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் துணை நீரே. எல்லோரும் குரல் கொடுப்போம். அக்கினி மயமே, பரிசுத்த ஆவியே, எரிதணலாய் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். எந்த உள்ளம் பாழாய் போனதையா, எந்த உள்ளம் பாழாய் போனதையா, புதிய இதயத்தையே என்னுள் மலரச் செய்வீர், புதிய இதயத்தையே என்னுள் மலரச் செய்வீர். அக்கினி மயமே, பரிசுத்த ஆவியே, எரிதணலாய் எழுந்திடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். அபிஷேக முத்திரையானவரே, முத்திரையானவரே, சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தும், சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தும். அக்கினி மயமே, பரிசுத்த ஆவியே, எரிதணலாய் எழுந்திடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். நோய்கள் எல்லாம் உடனே தீருமையா, நோய்கள் எல்லாம் உடனே தீருமையா, அரிய வரங்களையே எமக்கு தாருமையா, அரிய வரங்களையே எமக்கு தாருமையா. அக்கினி மயமே, பரிசுத்த ஆவியே, எரிதணலாய் எழுந்திடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். கண்ணீர் சிந்தும் எம்மை பாருமையா, கண்ணீர் சிந்தும் எம்மை பாருமையா, காலம் தீர்த்திடவே ஊற்றாய் பாய்ந்திடுமே, தாகம் தீர்த்திடவே ஊற்றாய் பாய்ந்திடுவே. அக்கினி மயமே, பரிசுத்த ஆவியே, எரிதணலாய் எழுந்திடுவீர், அப்பா நிரப்பிடுவே. பேய்கள் எல்லாம் வீழ்ந்து ஓடுமையா, பேய்கள் எல்லாம் வீழ்ந்து ஓடுமையா, பயங்கள் நீங்கிடவே நிறைவாய் வாழ்வோமே, பயங்கள் நீங்கிடவே நிறைவாய் வாழ்வோமே.
பரிசுத்த ஆவியை எரிதடலாய் எழுந்திடுவே. அப்பா நிரப்பிடுவே, அப்பா நிரப்பிடுவே, அப்பா நிரப்பிடுவே, அப்பா நிரப்பிடுவே. ஜெபத்திலே ஒன்றிப்போம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இந்த நாட்களிலே நாங்கள் அனுபவித்துக் கொள்ளுமாறு இந்த இடத்துக்கு நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். திருமுழுக்கினால் நாங்கள் எல்லோரும் அழைப்பு பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்பு மேன்மையான ஒரு உயர்ந்த தன்மையை அது தனக்குள்ளே கொண்டிருக்கின்றது. ஆகவே திருமுழுக்கினாலே நாங்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு திருமுழுக்கு பெறப்பட்டு இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தற்காலிக பாப்பிரையானவர் சொல்லுகின்றார், we are living in a world so much of insidious threat. நயவஞ்சகமான பயங்களை நமக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் இன்றைக்கு அத்தகைய வலுவுள்ள தன்மைகளை உருவாக்குகின்றது. அதற்குள்ளே ஈர்த்தளிக்கப்பட்ட பல பேர், அதற்குள்ளே இழுக்கப்பட்ட பல பேர் இன்றைக்கு வாழ்க்கையிலே எழுந்து போகாதபடி இன்றைக்கு அவர்கள் முடங்கி போனவர்களாக மாறுகின்றார்கள். அதனுடைய விளைவு நாங்கள் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான விடயங்கள், நம்மை சுத்தி நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான இறப்புகள் நமக்கு இவைகளை சான்றுகளாக தருகின்றது. ஆகவே நற்செய்தியை நாங்கள் இந்த உலகத்திலே பறைசாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வால், எங்களுடைய வழிகளால், எங்களுடைய சொற்களால், எங்களுடைய வாழ்க்கை பண்புகளால் நாங்கள் இந்த நற்செய்தி அறிவிப்பென்பதே கடவுள் எங்களுக்கு திருமுழுக்கின் வழியாக தந்த மாபெரும் கொடையாக இருக்கின்றது. ஆகவே இந்த நற்செய்தியை அறிவிக்காவிடில் நாங்கள் திருமுழுக்கு பெற்றதன் பயனை அடைய முடியாது. நற்செய்தியை அறிவித்து நற்செய்தியினாலே எங்களுடைய வாழ்வை மட்டும் நாங்கள் மாற்றிக்கொள்வதில்லை, இந்த உலகையே புதுப்படைப்பாக மாற்றுகின்ற அந்த வல்லமையுள்ள காரியத்தை தான் ஆண்டவர் எங்களுக்கு திருமுழுக்கினாலே நமக்குள்ளே தந்திருக்கின்றார். ஆகவே நற்செய்தி அறிவிப்பு என்பது நாங்கள் நற்செய்திகளை மட்டும் சொற்களினாலே அறிவிப்பதல்ல, அதை எங்களுடைய வாழ்விலே அறிவிக்க வேண்டும். விசேட விதமாக எங்களுடைய குடும்பங்களிலே அதை அறிவிக்க வேண்டும், எங்களுடைய சமூகங்களிலே அறிவிக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் நற்செய்தியை தாங்கி செல்லுகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய அழைப்பு புனிதமான நிலையை எட்டுகின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்காக எங்களுடைய வாழ்வின் எல்லா தேவைகளோடு இணைந்து, எங்களுடைய வாழ்வின் சோதனைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, நம்பிக்கை இனங்களோடு, பல்வேறுபட்ட துன்ப காரியங்களோடு இணைந்து நம்மை நோக்கி, நம்மை தந்தையாகிய இறைவனை நோக்கி எழுப்புகின்றார். ஆகவே அந்த எழுப்புதலிலே நாங்கள் இயக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். நாங்கள் இயக்கப்பட்டவர்களாக மாறுவதற்கு எங்களை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்குள்ளே நாங்கள் எங்களை கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இவ்வாறு நாங்கள் கொடுக்கின்ற பொழுதுதான் பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே செயலாற்றுவார். அருட்தந்தை இயேசுவின் சொன்னது மாதிரி பரிசுத்த ஆவி ஒரு விசித்திரமானவர். அவரை நாங்கள் உடனே கண்டுகொள்ள முடியாது. ஆனால் அவர் விசித்திரமான முறையிலே, விசித்திரமான வகைகளிலே அவர் நமக்குள்ளே செயலாற்றுகின்றவர். ஆகவே எங்களை எந்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு எங்களை அறியாமலே எங்களை கூட்டிச் செல்லுகின்ற அந்த வல்லமையுள்ள கிருபையுள்ள ஆண்டவராக இருப்பவர் பரிசுத்த ஆவி. ஆகவே யார் யார் பரிசுத்த ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ அவர்களான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்ற உயர்ந்த மேன்மையான பக்குவத்தை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகின்றது. அருமையானவர்களே, ஆகவே நாங்கள் பரிசுத்த ஆவியை
எங்களுடைய வாழ்விலே அனுபவிக்க வேண்டுமென்றால், அவருடைய விசித்திரமான கவுதல்களுக்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அருட்பொழிவுக்கு நாங்கள் எங்களை தகுதியுள்ளவராக்கி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே நாங்கள் அவரை புகழ்ந்து பாடுவது என்பது எங்களுடைய வாழ்வை நாங்கள் புனிதமாக்கி கொள்வது. அவரை புகழ்ந்து நாங்கள் பாடுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு புனிதத்துவத்துக்குள்ளே இழுத்து செல்லப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவி விசித்திரமான முறையிலே நமக்குள்ளே விசித்திரமானவராக நம்மை நோக்கி அவர் பல விடயங்களை தெளிவுபடுத்துவார். அருமையானவர்களே, வாழ்வுக்கு தேவையான வழிகளை நமக்கு காட்டுவார். வாழ்வுக்கு தேவையான வழிகளை மட்டுமல்ல, நாங்கள் சந்திக்கின்ற எல்லா விடயங்களையும் கடந்து செல்லுகின்ற முதிர்ச்சியை அவர் நமக்கு தருவார். ஆகவே இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியை நோக்கி தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். வல்லமை உள்ள ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் தொடவும், அதனாலே எங்களுடைய வாழ்வு நிறைவு பெறவும். அந்த ஆவியானவர் தந்தையாகிய இறைவன் வழியாக, இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு தரப்பட்ட ஒரு துணையாளர், நமக்கு என்றும் துணையாளராக இருக்கின்றவர். ஆகவே இப்பொழுது அவரை நோக்கி பாடி, ஆராதனைக்குரியவரே, அப்பா ஸ்தோத்திரம், அதிசயமானவரே, இயேசுவே ஸ்தோத்திரம் என்று எழுந்து நின்று நாங்கள் பரிசுத்த ஆவியை நோக்கி பாடி ஜெபித்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம், அதிசயமானவரே, இயேசுவே ஸ்தோத்திரம், ஆராதனைக்குரியவரே, அப்பா ஸ்தோத்திரம், அதிசயமானவரே, இயேசுவே ஸ்தோத்திரம், ஆவியானவரே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே, அபிஷேகநாதரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். பகலெல்லாம் இரவெல்லாம் ஆளுகின்றேன் ஐயா, பகலெல்லாம் இரவெல்லாம் ஆளுகின்றேன் ஐயா, உம் பாதம் விழுந்து கண்ணீரால் நனைத்து, உன் பாதம் விழுந்து கண்ணீரால் நனைத்து, உம்மையே நினைக்கின்றேன், உம்மையாய் வாழ்கின்றேன், உம்மையே நினைக்கின்றேன், உமக்காய் வாழ்கின்றேன். ஆவியானவரே, ஆவியானவரே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே, அபிஷேகநாதரே, உமக்கே ஸ்தோத்திரம்,
உமக்கே ஸ்தோத்திரம். உலகெல்லாம் பரிசுத்தமானவரே, உலகெல்லாம் படைத்தவரே, பரிசுத்தமானவரே, பாவத்தை களைந்து தூய்மையை அணிந்து, பாவத்தை களைந்து தூய்மையை அணிந்து உம்மையே ஸ்துதிக்கின்றேன். உமக்காய் வாழ்கின்றேன். எல்லோரும் உம்மையே ஸ்துதிக்கின்றேன். உமக்காய் வாழ்கின்றேன். ஆவியானவரே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே, அபிஷேகநாதரே, உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். துன்பத்திலும் துயரத்திலும் துணையாயிருப்பவரே, துன்பத்திலும் துயரத்திலும் துணையாயிருப்பவரே, உலகத்தை மறந்து சிலுவையை சுமந்து, உலகத்தை மறந்து சிலுவையை சுமந்து உம்மையே பார்க்கின்றேன். உமக்காய் வாழ்கின்றேன். உம்மையே பார்க்கின்றேன். உமக்காய் வாழ்கின்றேன். ஆவியானவரே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே, அபிஷேகநாதரே, உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உட்காருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் அன்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய அருட்தந்தை ஞானேந்திரன் அவர்கள் திருமுழுக்கினால் நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பு நற்செய்தியை அறிவிப்பதும் அனைவரையும் புது படைப்பாக மாற்றுவதுமாகும் என்ற தலைப்பின் முதலாம் பகுதியை மிகவும் தெளிவாக விளக்கியிருக்கின்றார். அதன் இரண்டாம் பகுதி என்னவென்றால், இந்த பணியை ஆற்ற சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் டெலிபோனை பயன்படுத்தி நற்செய்தி அறிவியுங்கள், ட்விட்டரை பயன்படுத்தி பாப்பரசர் செய்வது போல நற்செய்தியை அறிவியுங்கள், ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி நற்செய்தியை அறிவியுங்கள், நெட்ஃபிளிக்ஸை பயன்படுத்தி நற்செய்தியை அறிவியுங்கள் என்று மிகவும் விசித்திரமான ஒரு அழைப்பை பரிசுத்த ஆவி எங்களுக்கு விடுக்கின்றார் என்றதை சொல்லியிருக்கின்றார். ஒரு சிறப்பான வித்தியாசமான சிந்தனை.
இப்படியான சிந்தனையை நான் இந்த மேடையிலே இந்த திருவழிப்பு வேளையிலே எந்த நாளும் நடத்தியதில்லை. மிகவும் மிகவும் தேவையான ஒரு கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவீங்களோ? நான் ஃபாதர் நீங்கள் மற்றாக்களை மதிக்கிற ஒரு நல்ல சுவாமி. சரி சரி. நான் சாவச்சேரி பங்கை சேர்ந்த நான் ஞானேந்திரன் பாறை சந்திப்போம் என்று போக அவர் சொன்னேர், தம்பி ராசா எனக்கு 8 பூசை ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஆட்களோடு இருந்து கதைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதில் முன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு சரியான ஆள் அச்சுவேலி பங்கு தந்தை, முன்னை நாள் குருமட அதிபர், முன்னை நாள் பெரிய கோயில் பங்கு தந்தையாக மறை மாவட்டத்தில் பல பொறுப்புகளை வாய்ந்த ஒரு தகுதியான குருவானவர் அருத்தந்தை மைக்கேல் சௌந்தரநாயகம். அவர்கிட்ட போனால் தான் உனக்குரிய கேள்விக்குரிய உரிய பதிலெலாம் கிடைக்குமெண்டு. ஃபாதர் திருமுழுக்கு இருக்குத்தானே? சரி இருக்கு. அதில் அழைப்பு அது என்ன? திருமுழுக்கால வார அழைப்பு அது சுவாமிமாருக்கு மட்டும்தான் அந்த அழைப்பு வாரது. அதானே நீங்கள் சுவாமிமாராகவும் கொஞ்சம் பேர் சிஸ்டமேராகவும் போயிருக்கிறீங்கள். பிறகு என்ன புதுசாக எங்களுக்கு ஒரு அழைப்பு கொண்டு வாரீங்கள்? அதாவது நாங்கள் சாதாரணமாக அழைத்தல் வாரம் வந்து வேரங்கள் என்று சொல்லி அழைக்கிறது இந்த சின்ன குறுமடத்துக்கு சேர வேணும், ஓய்மை குறுமடத்துக்கு சேர வேணும். நான் எல்லாரையும் நான் ஊக்கப்படுத்துவேன். கிளாரேசியன் சபைக்கு சேர வேண்டும்படி எங்கள் வந்தால் நான் ஊக்கப்படுத்துவேன். அது சாதாரணமாக அழைத்தல் என்று நீ சொல்கிறது சரிதான். இப்போ நான் என்ன சொல்ல வாரன் என்றால், ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் அழைப்பு செய்தி அறிவிக்கின்ற ஒரு அழைப்பு இருக்கின்றது. அப்போ எனக்கும் இருக்குது, உமக்கு இல்லாமல் இவைகளுக்கும் இருக்குது. இங்கே இருக்கிற வந்தாக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு இருக்கு. அப்போ எல்லாரும் நற்செய்தி அறிவிக்கணும், நற்செய்தி அறிவிக்க வேணும். நான் சொல்லல நீங்கள் சந்தியில் ரெண்டு கத்துங்கன்னு சொல்ல இல்லை, அதுக்கு சில பேருக்கு சத்தம் கூட இருக்குது, அப்படி சொல்லலை. நான் நற்செய்தி அறிவிக்க வேணும். எப்படி அறிவிக்க வேண்டும் நாங்கள் பார்ப்போம், எப்படி அறிவிக்கலாம். ஃபாதர், இப்போ நீங்கள் இதுக்குள்ள ஒரு புது பிரச்சனை ஒன்றை கொண்டாடுறீங்கள். இந்த கேன் ஃபோனால் தான் ஃபாதர் இந்த வாழ்க்கையே தொலைஞ்சு போய் கிடக்குது. சரி, என்னடா 4 ஃபோன் இருக்கு ஃபாதர். 4? ஓ, எங்கால கிடைச்சது? கனடாவில் இருந்து ஒரு ஆள் பெரியப்பா அனுப்பினவர், ஓ சுவிஸ்ல இருக்கிற சித்தப்பா அனுப்பினவர், லண்டன்ல இருக்கிற மாமி அனுப்பினது, மற்றது அந்த லேப்டாப் இருக்குது. லேப்டாப் என்னது? அது அந்த மடியில வச்சு வேலை செய்யணும் அந்த சாமான் இருக்குது மடியில. மற்றது மணிக்க அந்த சாமான் இருக்குது. மற்றது இந்த இதுவும் இருக்குது, இந்த டேப்லெட் அதுவும் இருக்கு. எந்த அறைக்குள்ள இல்லாத இந்த இதுகளே இல்லை. சரிதான். இதுக்கால என்னென்று நற்செய்தி அறிவிக்கிறது ஃபாதர். கேன் ஃபோனுண்டா கேன் கோனோ கேன் ஃபோன் இது பிரச்சனைக்குரிய சாமான். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்களோட அம்மா மழமலண்டு சமைச்சு முடிச்சிருவோம். மத்தியான சாப்பாடு 10 மணிக்கு முடிச்சிருவா சமைச்சு. முடிச்சா நாடகம் பார்ப்பா. நாடகம் பார்த்து ஃபோனில் நாடகம் பார்ப்பா. ஃபோனில் நாடகம் பார்த்து முடிய லண்டனில் இருக்கிற சின்னம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரியை பற்றியும் பேருந்து 4வது தெருவில் இருக்கிற அண்டியை பற்றியும் மற்ற உறவுகளை பற்றியும் கதைச்சு ஃபாதர் எல்லாருக்கிடையிலையும் சண்டையை மூட்டுறான் அவையிட வேலை. அப்போ இதுகளை பாவிச்சு நீங்கள் நற்செய்தி அறிவிக்க சொல்கிறீங்க, தூக்கி போட்டு சும்மா இல்லை இருக்கணும். அதாவது இந்த ஆன்டிக்கு வேறு என்ன, அவக்கு என்ன ஓயில் படித்தாவோ தெரியாது. அவக்கு இந்த கேன் போன், அதாவது ஒரு ஆன்டி சொன்னவ இந்த கேன் பேக்கையும் கேன் போனையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு புடவைக்கடையில் சொல்லிக்கிறேன். என் அக்கா அமெரிக்காவில் வந்த நேரம் நான் ஒரு சாமான் ஒன்று பார்க்குறேன் ஆன்டி, அது கொட்டை நான் பார்க்குறேன்னு சொன்னான். அப்போ இந்த எங்களோட அக்கா கொண்டுமே விளங்கையில் எனக்கு கொட்டை நான் பார்க்குறேன். கொட்டைனால தலையில் அடிக்கிறது முந்தி சிஸ்டர் மேடங்களை சின்ன பிள்ளையில் இருக்கேங்க. கொட்டை நான் பார்க்குறேன்னு தான் சொன்னேன். அவள் கொண்டுமே விளங்கலை. என்ன பார்க்குறீங்க? ஒரு அண்டர் ஸ்கர்ட் ஒன்று எடுக்கிறா அவள். காட்டன் கொட்டன்ன்றா கொட்டன். அப்போ கேன் போனையும் விட்டு வந்துட்டேன், கேன் பேக்கையும் விட்டு வந்துட்டேன்னு சொன்னால். ஆனால் அவன் வெளிநாட்டிலேருந்து தான் வந்தவன். அவன் அதில் நம்பித்தான் இருக்கிறார். அதாவது செய்திகளை பரிமாறுவதற்கு நாங்கள் இந்த பொருட்களை பயன்படுத்தலாம். ஏன் வத்திக்கான் சங்கத்தில் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் சமூக தொடர்பு சாதனங்களை கட்டாயமாக வரவேற்று பாவிக்க வேண்டும் என்று இன்டர்மிரிஃபிகா என்ற ஆவணத்திலே 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே திருச்சபை இந்த புதிய சமூக தொடர்பு சாதனங்களை வரவேற்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் சொல்லி இருக்கு. அப்போ ஃபாதர் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலேயே இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள்
நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர், மற்றது இன்ஸ்டாகிராம் இல்லை. அந்த நேரத்தில் இருந்தது பத்திரிகைகள், ரேடியோக்கள், மூவிஸ், படங்கள், திரைப்படங்கள், அதெல்லாம். இப்ப நாங்கள் சொல்றோம்னா இந்த சமூக வலைத்தளங்கள் பயங்கரமான வலைத்தளம் தெரியாமல் இருக்கலாம். 300 கோடி பேர் இவர் சொன்னார் 6.5% தான் நிற்குது, அது கத்தோலிக்கர் என்று ஃபாதர் எங்களை மதிப்புக்குரிய ஃபாதர் ஜெயசீலன் உங்களுக்கு சொன்னார். 300 கோடி பேர் ஃபேஸ்புக்கில் இருக்கிறார்கள். ஒரு சின்ன கதைன்னு சொல்கிறேன். என்னோடய வீட்டில் நான் வாடகை கொடுத்துருக்குறேன். அந்த வீட்டில் நான் போன உடனே அந்த சின்ன பிள்ளை ஒரு ஆள் பேர் அவள் சுண்டுக்குடியில் 1ஆம் வகுப்பு படிக்கிறா. அப்போ பார்த்து இப்படி வந்து என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு இடையில் பார்த்தால் அத்தை என்று கூப்பிட்ற ஒரு மனுஷி, அவள் சிட்னியிலேருந்து, ஃபாதர் நீங்கள் அம்மா விட்ட வந்திருக்கிறீங்களாம். எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? இந்த குட்டி இருக்குதே என்னோ தட்டி அனுப்பிடுது. எனக்கே தட்ட தெரியாது. உண்மையை சொல்கிறேன் ஃபாதர், நீங்கள் நம்புறேன், எனக்கு இதில் வடிவாக தட்ட தெரியாது. தட்டி அனுப்பினோன்னு அவன் ஆன்ட்டி எடுக்கிறா. ஃபாதர் எங்களை இவர் கச்சவிச்சு விட்றீங்களா எங்களுக்கும்? இப்படி கேட்குறா. என்ன உங்களுக்கு தட்ட தெரியாதுன்னு எனக்கு சொல்லி தெரியணுமென்ற தேவையில்லை. ஏனெண்டா இந்த டயலாக், இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு நான் 3 தரம் உங்களுக்கு நோட் அனுப்பி இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி என்னென்ன நோட் எடுக்கிறேன்னு கேட்டாள். ஆனால் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு இந்த யுகங்களை நாங்கள் பயன்படுத்தணும். ஃபாதர் இப்போ என்னண்டா நீங்கள் சொல்கிறது எனக்கு இப்போ விளங்குது. டக்குன்னு அனுப்பிட்டாலே. இப்போ நாங்கள் வந்து ஃபாதர் நீங்கள் சொல்கிறது நான் விளங்குது. நாங்கள் இப்போ இருக்கிற இந்த சமூக தொடர்பு சாதனங்களை நன்மைக்கு பயன்படுத்தணும். கதையை சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆன்ட்டி, அவள் வயசு போன ஆன்ட்டி, அவள் முகம் தெரியாது எனக்கு. அவள் சொல்கிறா, சுவாமி உங்களுடைய அந்த ஆன்லைனில் ஒரு பூசை வந்தது, அது எத்தனை தரம் பார்த்துருக்கணும். அந்த பேரப்பிள்ளையிட்ட சொல்லிச்சிருக்கா, போட்டு தாடி அந்த பிரசங்கத்தை எத்தனையோ தரம் கேட்டு ஆறுதல் அடைகிறான்னு சொல்கிறா அந்த கிழவி. அந்த முகம் எனக்கு தெரியாது. இப்படி கன பேர் சொல்லியிருக்கார்கள். இந்த கதையில் நான் சொன்னேன்டா, ஒரு அண்மையில் நடந்த ஒரு கதையை கேட்குறேன். நான் இடக்கிட ஃபாதர்ஸ் கூப்பிட்டா போகிறது, அந்த அதிகமான பெரிய பெருநாளில் ஆன்லைன் நடந்தால் இருந்தால் போல எனக்கு 3வது 4வது வீட்டில் இருக்கிற மெக்கானிக் ஒரு பின்னிறம் போல் வர 8 மணி போல். ஃபாதர் எனக்கு இல்லாமல் இருக்குது, உனக்கா? என்ன வேலை முடிஞ்சா? இல்லை, என்ன ஆட்டு திருத்துற வேலை முடிய இல்லை, எனக்கு கரைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறான் மச்சான். பிரான்சில் இருந்து ஃபாதர்ன்ற பிரசங்கம் கேட்டனியாண்டு. அவர் பூசைக்கு முழுசாக வரவில்லை. பிரசங்கம் கேட்டனியா, இப்போ போய் கேளு ரெண்டா வந்து நிற்கிறார் ஃபாதர். ஒருக்கா தாரிங்களா அந்த யூடியூபோ இன்னும் இதெல்லாம் இருக்குதாம், ஒருக்கா கேட்டு இல்லாட்டி நான் அவன் விட மாட்டான். என்ன இந்த பிரசங்கத்தை நீ கேட்டனியா என்று உண்மையாக வந்து நிற்கிறான். நம்ம சரி நான் தாரன், நாளை காலமாக ஆஃபீஸ் பிள்ளை வந்த பிறகு நான் உனக்கு கொண்டு வந்து தாரன். என்னட்ட இல்லை, இப்போ கையில் இல்லை. நான் பேசினது சரிதான், பூசையில் பிரசங்கம் வச்சது சரிதான், எத்தனையோ பேர் 1300 பேர் பார்த்தேன்னு சொன்னாங்க. அந்த மனுஷன் மச்சான் சொல்லிக்கா, நீ சுவாமின்ற பிரசங்கத்தை கேட்டனியான்னு கேட்ட உடனே அவர் மாட்டிக்கொண்டார். அவரெல்லாம் செட் பண்ணி போட்டு போயிட்டார். பூசைக்கு நிற்கவில்லை. இதுதான் உண்மை. விளங்குதா? அப்போ என்ன மாதிரி அந்த செய்தி போய் அந்த மனுஷிக்கு போய் ஆறுதலை தருது, வயது பிரமணத்தில் இருக்கிற மனுஷிக்கு ஆறுதலை தருது. இவர் ஒரு சாதாரண நாள் பிரான்ச்சில் இருக்கிறாள். அவர் சொல்லிக்கா, இந்த மாதிரியான பிரசங்கங்கள், வேறு நல்ல பிரசங்கிகள் பக்கத்தில் இருக்கி உங்களுக்கு நான் பேர் சொல்ல தேவையில்லை. இந்த பக்கம் எல்லாம் இருக்கிறார்கள் நல்ல பிரசங்கிகள், அந்த பக்கம் இருக்கிறார்கள். அப்போ அந்த செய்திகள் உலகம் முழுதுக்கும் போகுது, நற்செய்தியாக போகின்றது, நற்செய்தியாக போயிருக்கு. நல்ல விஷயம் ஃபாதர். இதுதான் விஷயம். நீங்கள் சொல்ல வாரது, நாங்கள் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், சமூக தொடர்பு சாதனங்களை எல்லாம் நன்மைக்கு பயன்படுத்தணும். நன்மைக்கு பயன்படுத்த பொழுது நாங்கள் படைப்பை புது படைப்பாக மாற்றுகிறோம். நன்மையை செய்கிற பொழுது நற்செய்தி அறிவிக்கின்றோம். என்னடா ஃபாதர், நான் இதுக்கு பற்றி நான் ஆயத்தப்படுத்திக்குள்ள ஒரு கருதினால் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்காக வெல்லப்பட வேண்டிய டிஜிட்டல் கண்டம், அதாவது ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம் மாதிரி ஒரு பயங்கரமான டிஜிட்டல் கண்டம் இருக்கின்றது. இந்த நாடுகளை விட பெரிய கண்டம், த டிஜிட்டல் குளோபல் வேர்ல்டு. அடுத்து அவர் சொல்லியிருப்பார், கிறிஸ்துவின் படகு பயணம் செய்ய வேண்டிய டிஜிட்டல் கடல். டிஜிட்டல் கடல், அதாவது இந்த இதுக்குள்ளே நாங்கள் பயணம் செய்ய வேணும். என்ன மாதிரி என்று சொல்கிறார் என்றால், பாருங்கள், அந்த ஜெருசலேம் ஜெரிகோ பாதையிலே விழுந்து கிடக்கிறான் ஒரு ஆள். விழுந்து அகலப்பாதை, ஹைவே அதில் விழுந்து கிடக்கிறான். சுவாமி போயிட்டார், குருவும் போயிட்டார், லேவியனும் போயிட்டார். அங்கால வாரான். இன்னோட நாங்கள் கதையில் என்று சொன்னீங்களே, அந்த சமாரியன் அவன் வந்து அவனுக்கு உதவி செய்கிறான். அவன் எல்லையிலே கிடக்கிறவன், உடுப்பில்லாமல் பெரிஃபெரியில் கிடக்கிறான். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு கோயிலையும் காணாதவர்கள், ஒரு சுவாமியையும் காணாதவர்கள் இந்த உம்முடைய டிஜிட்டல் வேர்ல்டிலே
கோடிக்கணக்கிலே இருக்கிறார்கள். ஏதாவது ஆறுதல் தங்களுக்கு கிடைக்குமா? அங்கே அவன் அந்த திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் எடுத்து பயன்படுத்தியது போல அந்த பாம் என்று சொல்கிறார் ப்ரோ பிரான்சிஸ். அந்த எண்ணெய் தான் அந்த பாம். அவனுக்கு ஆறுதலை கொடுக்கின்ற அந்த எண்ணெயை அவன் பூசுகின்றான். அவனுடைய காயங்களிலே திராட்சை ரசத்தை வார்க்கின்றான். அவனை தூக்குகின்றான். தன்னுடைய விலங்கிலே ஏற்றி சாவடிக்கு கொண்டு போய் இரவு அவனுடைய கட்டிலுக்கு கீழே படுத்து கிடந்து ஐயோ அம்மா ஐயோ ஆச்சி என்று கத்துற நேரமேல எழும்பி நின்று தண்ணியை கொடுத்து விடிய காலையில் சொல்கிறான், மனுஷி இப்போ போலீஸுக்கு போயிருக்கும், காவல்துறைக்கு அறிவிச்சிருக்கும் என்ன காண இல்லையாண்டு, நான் போயிட்டு வரேன், இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு போகிறேன், வரைக்கும் மிச்ச காசையும் தருவன். அந்த எல்லை ஓரங்களிலே கிடக்கிற யாருமே கவனிக்காத ஆக்களை நாங்கள் இந்த நம்முடைய டிஜிட்டல் கண்டத்திலே காணலாம் என்று சொல்லுகின்றார். அதே போல அந்த திருத்தந்தை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், ஃபாதர், இந்த ஹைவே டிஜிட்டல் ஹைவேயில் வந்து இன்றைக்கு மனம் முடிந்து போய் இதுக்கு அடிமையாகி போய் அல்லது இந்த டிஜிட்டல் அடிமை போதை அது இன்னொரு சப்ஜெக்ட் ஃபாதர். இப்போ இந்த டிஜிட்டல் இதுகளுக்கு அடிமையாகி போய் அல்லது இந்த டிஜிட்டல் யுகத்தால் இந்த ஃபேஸ்புக்கில் ஃபாதர் இன்றைக்கு மனித இதயங்களை உடைக்கிற பல வசனங்கள், மனித உறவுகளை சிதைக்கிற பல்வேறு விதையான வசன பாவனைகள் அதிகரித்து போயிட்டு இதையெல்லாம் நாங்கள் தவிர்க்கணும். நீங்கள் குறை நினைக்கக்கூடாது. பாதசை பற்றியும் வருது ஃபாதர். எனக்கு சுற்றியான அதிர்ச்சியாக இருக்குது. இப்படி யாரும் ஒரு மனுஷன் எழுதலாமா, எழுதி பிறப்பலாமா, இது சரியா, இது நீதியா, இது தர்மமான்னு யோசிக்கிற அளவுக்கு சில இதுகள் எழுதுகிறார்கள் ஃபாதர். அவை நாங்கள் இப்போ நீங்கள் சொன்னது போல ஃபாதர், இந்த திருமுழுக்கினால் பெற்ற அழைப்பு இயேசுவை அறிவிப்பது என்பது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்றார். இந்த சாதனங்களை எல்லாம் பயன்படுத்தும்படியாக அழைக்கிற பொழுது நாங்கள் அடிப்படையில் ஃபாதர் என்ற ஸ்க்ரீனில் முன்னுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவற்ற படம், என்ற ப்ரொஃபைல் பிக்சரில் ஒரு இயேசுவின் படம், நான் ஒவ்வொரு நாளும் எழும்பி ஒருத்தனை குட் மார்னிங் போகிறேன்னா ஒரு இறை வசனம், ஒருவன் மனமுடைந்து போயிருக்க ஒரு ஆறுதலான வார்த்தை, அல்லது நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து அது எனக்கு பிடித்திருந்தால் அதை இன்னொரு ஆளோட ஷேர் பண்ணுறது, அல்லது தனிமையில் இருக்கிற ஆக்களோட ஒரு குரூப் கோலை போட்டு சிபமால சொல்கிறது, எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் பார். இப்படி பார்க்கக்குள்ள திருத்துதர் பணிகள் நூல் பாதர் 17ஆம் அதிகாரம் முக்கியமான இடம். நீங்கள் என்னடா நான் உங்களோட மாணவன், நீங்கள் ஒற்றைய திருப்பே நான் விளங்கிட்டு. அப்போ உங்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் மிகவும் நெருக்கமான ஆள். அப்போ 17ஆம் அதிகாரத்தில் பார், பவுல் அப்போஸ்தலர் என்னத்தை பயன்படுத்துகிறேன், எதன்ஸை பயன்படுத்துகிறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படிப்பட்ட நகரம்? அதாவது அழகான நகரம், நல்ல படிச்சாக்கள் இருக்கிற நகரம். நான் கொரிந்துக்கு போயிருக்கிறேன், பத்மோஸுக்கு போயிருக்கிறேன், எல்லா நகரங்களுக்கும் நான் போகிறது வழக்கம். எபேசுக்கு போயிருக்கிறேன், நிறைய நகரங்கள் பைபிளோடு சேர்ந்த நகரங்களுக்கு போயிருக்கிறேன். மிகவும் அழகான நகரங்கள். அங்கே சொல்லியிருக்கிறது என்ன, வாசகத்திற்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எதென்சு மக்கள் அங்கு தங்கியிருந்த பிற நாட்டினரும் புதியவற்றை கேட்பதிலும் சொல்லுவதிலும் தவிர வேறு எதிலும் தங்கள் நேரத்தை செலவிடுவதில்லை. அவர்களுக்கு புதுசான விஷயங்கள் தான். இந்த பழைய கதைகள், பழைய பிரசங்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு சரியே வராது. அவர்களை அப்படி அறியப்படாத தெய்வமும் அங்கே நடந்து கொண்டு போய்க்க நிறைய 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 சுருவங்கள் அங்கே இருக்குது. ஐடல்ஸ் பார்த்தால் அறியப்படாத தெய்வம், அறியப்படாத தெய்வத்தை கொண்டு வச்சிருக்கிறான். உடனே சொல்லி நான் அதைத்தான் அறிவிக்கிறேன். அப்படி கட்டித்தனத்தை பார்த்தீரா, நான் அதைத்தான் அறிவிக்கிறேன்னு சொல்லி அவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை உறுதியாக அங்கே சொன்ன உடனே மன்றத்து உறுப்பினராகிய டயோனிசி, மற்றதொரு அரையோப்பா மன்றத்திலே அதில் உறுப்பினராக இருக்கின்ற அந்த டயோனிசியும் இன்னொரு பெண்ணும் அதிலே மனமாற்றம் பெற்றதை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு பாதர் இந்த நவீன பேரை சொல்லி உடனே தாமரி, டயோனிசியும் தாமரியும் அவர்கள் பவுலோடு இணைந்து கொண்டார்கள். இன்னும் பலரும் இணைந்து கொண்டார்கள். அடுத்த கிழமையும் வந்து எங்களுக்கு இதை பேசும் என்று பலர் சொன்னார்கள். பலர் மற்ற விஷயம் மாதிரி பகுடி பண்ணி இவன் என்ன செத்தவன் உயிர்க்கிறதாவது என்று சொல்லி ஒரு சிலர் அவரை பகுடி பண்ணினார்கள். ஆனால் பலர் அவருடைய வார்த்தையை கேட்டு அடுத்த கிழமையும் நீங்கள் இந்த உயிர்ப்பை பற்றி, இயேசு உயிர்த்ததை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அழைத்தாரலாம். இன்றைக்கு பார், புதிய எதென்ஸ் வந்து டிஜிட்டல் யுகம். இன்றைக்கு எங்களுடைய மாதா டிவி, எங்களுடைய மறை மாவட்டத்தில் மறை நதி ஃபாதர் ஸ்டீஃபன் அந்த டிஜிட்டல் யுகத்தை அவர் இந்த மறை பரப்புக்காக அற்புதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் பாட்டொற்றை இல்லை, தயாகரன் பாரசம் ஹிம் சீட்டன்ட்டு சொல்லணுமெண்டு பாட்டொற்றை இருக்காண்டதுக்கு அவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷில் கேட்கணுமென்று சொல்லி பாட்டொற்றை இல்லை,
டிஜிட்டல் யுகத்தில் வந்து டிஜிட்டலில் பாட்டுகள் எல்லாம் போட்டிருக்கு, பாட்டை போடுறேன். சரிதானே? அவர் இந்த டிஜிட்டல் யுகத்துக்கான இறைவனுடைய செய்தியை எப்படி கொடுக்கலாம் என்று ஃபாதர் ஸ்டீபன் யோசிச்சு அவற்றை முடியெல்லாம் கொட்டி கொண்டு போகுது. ஆனால் டிஜிட்டலை கையில் வச்சிருக்கிறார்கள். நாங்கள் மனித உறவுகளை சிதைத்து கொண்டிருக்கிறோம். படைப்பை புதுப்பிக்கணும், உறவுகளை புதுப்பிக்கணும், உறவுகளை சீரழிக்க கூடாது. அப்படித்தானேப்பா? உறவுகளை சீரழிக்க கூடாது, உறவுகளை உடைக்க கூடாது. பிரான்சிஸ் என்ன சொல்றார்? நீங்கள் செத்த வீட்டு முகங்களோடு நின்று கொண்டு பிரசங்கம் வைக்க வேணாம், செத்த வீட்டு முகங்களோடு நின்று கொண்டு ஆக்களோடு சந்திக்க வேணாம். சிரிப்பை கொடுங்கோ, ஆக்களுக்கு சிரிப்பை கொடுங்கோ, ஆறுதலை கொடுங்கோ, பாம் கொடுங்கோ. அதாவது ஆக்களை சமாதானப்படுத்துகின்ற, ஆறுதல் படுத்துகின்ற, மகிழ்ச்சி படுத்துகின்ற செய்திகளை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். சில நேரம் ஃபாதர் டைம் ஃபோன் வந்தால் பல பேருக்கு டென்ஷனாக இருக்கும். இவர் எடுத்து பேச போகிறேரோ, இவர் எடுத்து வாண்டு சொல்ல போகிறேரோ, இவர் எடுத்து என்ன செய்ய போகிறோம் டென்ஷனாக இருக்கும். மனுஷன் பஞ்சாதி புருஷன் மாதிரிலாம் ஒரே ஃபோன்லாம் சண்டை. ஃபோனில் கதைக்கைக்குள்ளேயும் நாங்கள் இறை வார்த்தையை பேசலாம், ஒருத்தர் ஆறுதல் படுத்தலாம். ஃபாதர் இந்த பிரான்சிஸ் திருத்தந்தை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். இந்த எல்லாருக்கும் ஒரு ஃபெமிலியரான ஒரு படம் இயேசுநாதர் கதை வருகின்று தட்டி கொண்டிருக்கிறது. போப் என்ன சொல்லுவார் என்றால், அவர் வித்தியாசமாக மாற்றி, அதாவது அவர் ஒரிஜினல் என்னென்றால், ஒரிஜினல் ரெவலேஷனில் இருக்கிற வெளிப்பாட்டில் இருக்கிறது, நான் வெளியே நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், நீ கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். அதான் ஒரிஜினல். ஆனால் அவர் சொல்லுவார், அவர் மாற்றி சொல்ல, இயேசு உன்னுடைய இதயத்துக்குள்ளே இருந்து வெளியில் வர அவர் ஆசைப்படுகிறார், நீ துறக்கையில். அந்த இயேசுவை இந்த டிஜிட்டல் யுகங்களுக்கால மற்றவர்களுக்கு கொடுக்கணும், அந்த இயேசுவை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளணும், அந்த இயேசுவை மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இயேசுவை கொண்டு போய் சேர்க்கைக்குள்ள அங்கே மனித இதயங்கள் புதுப்பிக்கப்படும். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்கள்கிட்ட கேட்டு கேட்பார். அப்போ இன்றைக்கு ஃபாதர் ஒரு அருமையான நாள். இந்த அருமையான மாதா டிவின்னு சொன்னீர்களவா, மாதா டிவியும் ஸ்டீவன் ஃபாதருடைய எங்களுடைய மறை நதியும் மாதா டிவி கதை ஒன்று சொல்லணும். இப்போ இந்த நாட்களில் கேள்விப்பட்டேன் நான். அதாவது மாதா டிவியை பார்க்கின்ற ஒரு குடும்பம் அந்த வழிபாடுகளை பார்த்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க இந்த ஆக்கள் வந்தார்களாம். இன்றைக்கு நாங்கள் இங்கே நடத்துகிற மாதிரி இடத்துல அந்த நேரத்தில் அந்த நோய் விட்டிருந்த பிள்ளை அவர்களோட சந்தித்து பேசி அந்த இடத்துல மாதா டிவியிலே பின்னணியிலே அதை பார்த்து ஆயத்தமாக இருந்த பிள்ளை அந்த நிகழ்ச்சியிலே வந்து அப்படி முற்றாக குணமடைந்தார். இப்படி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஃபாதர். இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த தூய ஆவியானுடைய வழிபாட்டுக்கு வந்திருக்கேங்க ஃபாதர். இந்த செய்தியை கேட்க நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முடிவெடுக்கணும். அடிப்படையான ஒரு இது எங்களுடைய ரிங்கிங் டோன், அலைப்பொலி ஒலிகளெல்லாம் ஒரு வேத பாட்டு இருக்கணும், சரிதானே? நான் ஏற்கனவே சொன்னது போல் ப்ரொஃபைலில் வந்து இயேசுநாதருடைய அல்ல பரிசுத்தாவியுடைய ஒரு படம். என்னுடைய இந்த டிஜிட்டல் டிவைசஸை பார்க்குறாக்கள், இவன் ஒரு வேதக்காரன், இவன் ஒரு கிறிஸ்தவன், என்னுடைய முகநூலை பயன்படுத்துகிறவர்கள் குணம் பெற வேண்டும், என்னுடைய முகநூலிலே நண்பர்களாக இருக்கின்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இதே போல தான் ஒவ்வொரு இந்த வலைப்பின்னல்களிலும் இருக்கின்ற இந்த நவீன சாதனங்களை பயன்படுத்தி நான் மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுக்கின்ற கருவியாக, நான் மற்றவர்களுக்கு இயேசுவை நான் கொடுக்கின்ற உன்னதமான ஊடகமாக, நான் மற்றவர்களுடைய வாழ்வை புதுப்பிக்கின்ற ஒரு அற்புதமான காரியத்தை செய்வதற்கு இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அழைப்பு. என்ன ஃபாதர்? கட்டாயமாக அதை நாங்கள் பயன்படுத்தவே வேண்டும், பயன்படுத்த முடியும். இந்த ஃபேஸ்புக் என்று சொல்கிறார்கள். ஃபேஸ்புக்கில் நான் சொன்னால் 300 கோடி பேர் இருக்கிறார்கள். 300 கோடி பேர் இருக்கிறாங்க இந்த ஃபேஸ்புக்கில். அதை போட்ட உடனே உலகத்தின் கடை எல்லை வரையும் நீங்கள் சென்று நற்செய்தி அறிவிங்கள் என்று கேள்வா, எல்லா இடமும் போகும் என்று சொல்லுகிறார்கள், எல்லா இடத்திலையும் போகும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் அன்றைக்கு சூசியப்பட்டு சுருவத்தை கஷ்டப்பட்டு உயர்த்தினதை நாங்கள் பார்த்து கொண்டாட போகிறோம் வெளிநாட்டிலேருந்து. நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தான் தெரியும் எப்படி கஷ்டப்பட்டு அங்கே ஒன்று மேலே சுருவத்தை வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சுருவத்தை மேலே கொண்டே வைக்கிறீங்கள் பாருன்னா, அந்த படத்தை நான் இதுவரையும் பார்க்கவில்லை. எல்லா வெளிநாடுகளையும் பார்த்து பாராட்டுக்களை தெரிவித்து அவர்கள் அதிலே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கார். அந்த மகிழ்ச்சி வருகின்றது. இதை பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய கோயிலில் இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி, இப்போ பிரான்சிஸ் சொல்லுகின்ற அந்த மகிழ்ச்சியின் நற்செய்தியாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஊடகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை பரப்புகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களால் கணக்க பெரிய இதுகள் செய்ய முடியாது. மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற செய்திகளினாலே அவர்களுடைய உள்ளங்கள் மகிழ்கின்றதா, உறவு ஏற்படுகின்றதா, ஒற்றுமை ஏற்படுகின்றதா, அல்லது செவிமடுத்தல் ஏற்படுகின்றதா, அல்லது உள்ளங்களை நாங்கள் உடைக்கின்றோமா? ஊர்களிலே இந்த பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்படுறேன்.
கூட்டங்கள் நடக்க 2 சாரார் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு செய்திகளை அவனுக்கு கொடுக்குறது, செய்திகளை இவளுக்கு கொடுக்குறது. நீ போய் இப்படி சொல்லடா, நீ போய் இப்படி சொல்லடி அம்மான்னு சொல்லி அவர்கள் அங்கே இருந்து செய்து அங்கே பிளவுகளை ஏற்படுத்துவதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? அதான் இந்த இரவில் நாங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரிடம் மன்றாடணும். இனிமேல் இந்த நாளிலிருந்து நான் பயன்படுத்துகிற இந்த டிஜிட்டல் டிவைசஸால், நான் பயன்படுத்துகின்ற சமூக வலைத்தளங்களால் நான் யாருடைய வாழ்க்கையும் புண்படுத்தப் போவதில்லை. நான் யாருடைய வாழ்க்கையிலும் சுமையை கொடுக்கப் போவதில்லை. நான் யாருடைய நாமத்தையும் பெயர்களையும் நான் கலங்கப்படுத்தப் போவதில்லை. நான் யாருடைய வாழ்க்கையிலும் அழிவை கொண்டு வருகிற காரணியாக இருக்கப் போவதில்லை. மாறாக அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் கொடுக்கின்ற ஒரு மனிதனாக, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இந்த திருமுழுக்கில் பெற்றுக்கொண்ட இந்த தூய அழைப்பை, இயேசுவை அறிவிக்கின்ற அழைப்பை, இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பை, இயேசுவினுடைய அந்த வல்லமையை மற்றவர்கள் அனுபவிக்கின்ற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை என்னுடைய வாழ்விலே நான் மற்றவர்களுக்கு கொடுக்க இந்த சமூக தொடர்பு சாதனங்களை நான் பயன்படுத்த போகின்றேன் என்ற ஒரு இறுதியான முடிவை எடுக்கணும் ஃபாதர். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை செய்வார். எனவே இப்பொழுது நாங்கள் எல்லோரும் என்ன ஃபாதர் ஒரு பாடல் ஒன்று பாடலாம் தானே? இப்போ கன நேரமாக நாங்கள் உரைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் எழுமினின்று ஒரு பாடலை அறுவாசி பேர் நித்திரியாகவும் போய் ஞானம் பாடலை இப்பொழுது இறக்குவோம். ஊற்று தண்ணீர் என்ற பாடல் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீரால் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீரால் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் தோங்கிட, கனி தந்திட நான் சொல்லி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நிறம் நிறவே, கர்த்தரின் கரத்தில் நிறம் கனம் பெறவே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஜீவ தண்ணீரால் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீரால் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட செழி தோங்கிட,
தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சபை தன்னிலே எழுப்பிட இந்த வேளை இறங்கிடுமே ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சபை தன்னிலே இந்த வேளை இறங்கிடுமே ஆத்மபலமும் பரிசுத்தமும் ஆத்மபலமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா எங்களுடைய வாழ்வின் நோவுகளை நீர் அறிவீர் எங்களுடைய வாழ்வின் தேவைகளை நீர் அறிவீர் பரிசுத்த ஆவியை இந்த நயவஞ்சகமான உலகு இன்றைக்கு பாதாளத்துக்குள்ளே மனிதத்துவத்தை இழுத்துக் கொண்டு செல்கின்றது பல்வேறு விதமான தேவையில்லாத காரியங்களுக்குள்ளே மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை இழுத்துக் கொள்ளுகின்றார்கள் பரிசுத்த ஆவியை எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்ற வாரும் இந்த நாட்களிலே இந்த ரட்சிப்பினுடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றிட இந்த ரட்சிப்பினுடைய வருகையை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியை எமது வல்லமையினாலே எங்களுக்கு கொடுத்தரலாம் இந்த நாட்களிலே நாங்கள் கண்டுகொள்பவைகள் எல்லாம் தீமையின் சந்த நயவஞ்சகமான உலகின் உத்திகளுக்குள்ளே மனிதர்கள் தங்களுடைய வாழ்வின் பண்புகளை இழந்து கொண்டு போகின்ற இந்த காலை பொழுதிலே இந்த காலத்திலே நீர்தாமே எமது வல்லமை உள்ள அருளினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள உமது வேண்டுகின்றோம் நீர் இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் இயங்க முடியாது நீர் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியாது நீர் இல்லாமல் எங்களுடைய வாழ்வு ஆன்மீகத்திலே செழித்தோங்க முடியாது ஆகவே பரிசுத்த ஆவியே நீர் எங்களுக்குள்ளே இறங்கி வந்து அக்கினியினுடைய வல்லமை எங்களுக்குள்ளே பொறுத்தல்லம் இந்த நாட்களிலே நாங்கள் அனுபவித்துக் கொள்ளுகின்ற இந்த சமாதானத்தின் நிலைகளை பற்றி கொள்ளவும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இந்த சமூக தொடர்பு சாதனங்களினாலே நாங்கள் நற்செய்தியை பரப்புகின்ற நல்வாழ்வு நிலைகளை நாங்கள் கண்டுகொள்ளவும் அதன் வழியாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை கொடுக்கின்றவர்களாக ஒருவருடைய உறவை புதுப்பித்துக் கொள்கின்றவர்களாக நற்செய்தியை எங்களுடைய வாழ்வினாலே அறிவிக்கின்றவர்களாக எங்களை மாற்றியறலும் அதனாலே இந்த உலகத்தை புதுப்படைப்பாக மாற்றிட ஞானஸ்நானம் பெற்றுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொண்டு வழிநடக்க எங்களுக்கு உதவி செய்தரலாம் இவ்வாறு நற்செய்தியை அறிவிப்போருடைய பாதடிகள் எவ்வளவு அழகானவை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு அழைக்கின்றது ஆகவே ஞானஸ்நானத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த உன்னதமான மேன்மை நிறைந்த உணர்வுள்ள வாழ்வு நிறைந்த வழிகளை நாங்கள் பற்றி கொள்ள பரிசுத்த ஆவியே எங்களை ஆட்கொள்ளும் எங்களை வழி நடத்தும் எங்கள் மேல் மது அக்கினியை பொழிந்தரலம் எங்களை உமது அன்பின் பாதையில் வழி நடத்த வேண்டி மன்றாடுகிறோம் பரிசுத்த ஆவியே எழுந்தருளி வாரும் எங்களுடைய இதயங்களை உமது அன்பால் பற்றியறிய செய்தரலம் இவ்வாறு நாங்கள் அன்பை கொடுக்கின்றவர்களாக மன்னிப்பு கொடுக்கின்றவர்களாக சமாதானத்தை கொடுக்கின்றவர்களாக மற்றவர்களோடு உறவோடு ஆன்மீகத்தை நாங்கள் வளர்த்து கொள்கின்றவர்களாக எங்களை மாற்றியறலும் உமது பாதத்தினுடைய அந்த மேன்மையை நாங்கள் கண்டுணர செய்தரலாம் நாங்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற நல்ல மனிதர்களாக எங்களை மாற்றியறலாம் இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் வழியாக நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்தரலாம் அதன் வழியாக நல்வாழ்வும் நல் உள்ளமும் நல் நிலைகளும் மேலோங்க இந்த உலகத்திலே இருக்கின்ற நயவஞ்சகமான உத்திகளை நாங்கள் உடைத்தறிந்தே நாங்கள் உமக்குரியவர்களாக வாழ எங்களை வழிநடத்தும் ஆமீன் எங்களை வழிநடத்தும் ஆமீன் அன்பு எங்களை வழிநடத்தும் ஆமீன் பாப்பாண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்னை உறுத்திக் கொண்டிருக்கின்றன இணையத்துக்கு ஒரு ஆன்மாவை கொடுக்க முயலுங்கள் இணையத்துக்கு ஒரு ஆன்மாவை கொடுக்க முயலுங்கள் இணையத்திலே பரவலாக காணப்படுகின்ற ஆபாச படங்கள் ஆன்மாவை மாசுபடுத்துகின்றன மனித பாலியல் மற்றும் உறவுகளை அழித்து ஒழிக்கின்றன மனிதர்களை பெண்களை குறிப்பாக
இன்பத்துக்கான பொருட்களாக காட்டுகின்றன. மில்லியன் கணக்கான மக்களை பாலியல் வர்த்தகத்திலே தள்ளிவிடுகின்றன. மனித கடத்தல் என்ற அரக்கனுக்கு தீனி போடுகின்றதற்கு இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் உதவியாக இருக்கின்றன. ஆண்டவரே, இதிலே ஈடுபடுகின்றவர்களை, முக்கியமாக இதை அறியாமையினால் பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகளை, திருமணமானவர்களை, இதன் பாவத்தின் தன்மை, இது ஒரு பாவமான செயல் என்பதை உணரச் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவி எது சரி எது தவறு என்பதை எங்களுடைய பார்வையாளர்களுக்கு, ரசிகர்களுக்கு, அதை அடிக்கடி பாவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சரி எது, பிழை எது, ஒழுங்கானது எனது, ஒழுக்கத்துக்கு மாறானது எது என்பதை அவர்தாமே வல்லமையாக காண்பிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே இறந்து மன்றாடுகின்றோம். ஆவியானவரே, எல்லோரையும் ஒன்றிணைத்து மேல் மாடி அறையிலே ஜெபித்த புனிதமிக்க கன்னிமரியாவோடு சேர்ந்து நாங்கள் ஜெபித்து இந்த வழிபாட்டை நிறைவு செய்ய விரும்புகின்றோம். அருள் நிறை மரியே வாழ்க என்ற அந்த ஜெபத்தை இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் நல்ல முறையிலே நற்செய்தி அறிவிப்புக்கு பயன்பட வேண்டும் என்ற கருத்துக்காக 3 முறை அருள் நிறை மரியே என்ற பாடலை இசைத்து இதை நிறைவு செய்வோம். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் நீர்தான் புனிதவதி, புனிதத்தின் கனியும் இறைவனாவே. மரியே மாதாவே, பாவிகள் வேண்டுகின்றோம், எமக்காய் மன்றாடும். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் நீர்தான் புனிதவதி, உதரத்தின் கனியும் இறைவனாமே. மரியே மாதாவே, பாவிகள் வேண்டுகின்றோம், எமக்காய் மன்றாடும். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் நீர்தான் புனிதவதி, உதரத்தின் கனியும் இறைவனாமே. மரியே மாதாவே, பாவிகள் வேண்டுகின்றோம், எமக்காய் மன்றாடும், எமக்காய் மன்றாடும். தந்தை, மகன், தூய ஆவியாரின்